ஓர் ஊரில் முட்டாள் ஒருவன் இருந்தான். அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் விளையாட்டு பொருளே அவன்தான். அந்த ஊருக்கு விருந்தினர் யார் வந்தாலும் முதலில் அவனை வரவழைத்து, இவனை போன்ற முட்டாள் உங்கள் ஊரில் உண்டா என்று கேட்பர். ஒரு வீட்டிற்கு வெளியூரில் இருந்து நண்பர் ஒருவர் வந்தார். விருந்து முடிந்தது. இந்த ஊரில் முட்டாள் ஒருவன் இருக்கிறான், அவனை வரவழைத்தால் நம் பொழுது இனிதாக போகும் என்று சொன்ன வீட்டுக்காரன் அவனை வரவழைக்க ஆள் அனுப்பினான். சிறிது நேரத்திற்குள் அந்த முட்டாள் அங்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்காரன் அவனிடம் தன் 2 கைகளையும் நீட்டி, நன்றாக பார், ஒரு கையில் 5 ரூபாய் நாணயம் உள்ளது, இன்னொன்றில் 1 ரூபாய் நாணயம் உள்ளது, உனக்கு எது தேவையோ எடுத்துக்கொள் என்றான். முட்டாள் 2 கைகளையும் மாறி மாறி பார்த்தான். 1 ரூபாய் பெரிய காசு என்று சொல்லிக் கொண்டே 1 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டான். இவனை போன்ற முட்டாளை நீங்கள் எங்கேயாவது பார்த்ததுண்டா? 1 ரூபாயை விட 5 ரூபாய் எவ்வளவு மதிப்புள்ளது, சின்ன காசை எடுத்துவிட்டு இவ்வளவு கூத்தாடுகின்றானே என்று சொன்னான் வீட்டுக்காரன். நண்பருக்கும் முட்டாளுடன் விளையாட வேண்டும் போல் இருந்தது. தன் 2 கைகளையும் அவன் முன் நீட்டி, இதில் ஒன்றில் வைர மோதிரம் உள்ளது, இன்னொன்றில் வெறும் 50 காசு உள்ளது, ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள் என்றார் அவர். முட்டாள் 2 கைகளையும் மாறி மாறி பார்த்து சிந்தித்தான். 50 காசைத்தான் கடைசியாக எடுத்தான். இந்த முட்டாளோடு நீங்கள் பேசிக்கொண்டிருங்கள், எனக்கு வேலை இருக்கிறது என்று உள்ளே சென்றார் வீட்டுக்காரர். ஏன் முட்டாள்தனமாக நடக்கிறாய்? வைர மோதிரம் என்ன மதிப்புடையது, அதை விட்டுவிட்டு வெறும் 50 காசை எடுத்துக்கொண்டாயே, இனிமேலாவது சிந்தித்து அறிவுள்ளவனாக நடந்து கொள் என்று அறிவுரை கூறினார் நண்பர். ஐயா, நான் மிக குறைந்த மதிப்புடைய நாணயங்களையே எடுக்கிறேன். எல்லாரும் என்னை முட்டாள் என்று நினைத்து என்னிடம் நாணயங்கள் உள்ள கைகளை நீட்டுகின்றனர். இதிலேயே எனக்கு ஒரு நாளைக்கு 4-5 ரூபாய் கிடைக்கிறது. நீங்க சொல்வது போல ஒரே ஒரு நாள் விலை குறைவான நாணயத்தை எடுக்காமல் அதிக மதிப்புடைய நாணயத்தை நான் எடுத்துக்கொண்டால் அதன் பிறகு யாரும் என்னிடம் கையையே நீட்ட மாட்டார்கள் என்றான் முட்டாள். இதை கேட்ட வெளியூர்காரர் அசந்து போய்விட்டார்.